ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 5 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் இந்த இயேசு கிறிஸ்து என்ற கேள்வி இன்றைக்கு உலகம் முழுவதும் கேட்கப்படுகிற ஒரு கேள்வியாகும். ஒரு சிலர் அவரை தீர்க்கதரிசி என்றோ, ஒரு சிலர் ஞானி என்றோ, சாது என்றோ, அல்லது அவரை ஒரு சாதாரண மனிதன் என்றோ நினைக்கிறதுண்டு. ஆனால் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்கிறார் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் சொல்லும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் மாத்திரமே வழியாக இருக்கிறார். அவரே தாமாக வழியாக இருந்து மனுக்குலத்தின் பாவத்தை எல்லாம் தன்மீது ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து அவர் தீர்த்து விட்டார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தவராக இருக்கிறார். அவர் சத்தியமாக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு நித்திய ஜீவனை அருளி செய்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறபடி எல்லா மனிதரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்கிற வசனத்தின்படி ஒரு மனிதனும் நீதிமான் இல்லை. ஆகவே எல்லா மனிதர்களுக்கும் பாவ மன்னிப்பு அவசியமாயிருக்கிறது. யாரெல்லாம் தாங்கள் பாவி என்பதை உணர்ந்து, தங்களுடைய வழி பாவ வழி என்பதை உணர்ந்து, இந்த வழி எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த வழியிலிருந்து மீட்பு வேண்டும், இந்த பாவ வழி என்னை நரகத்துக்கு கொண்டு போகும் என்பதை அறிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருகிறார்களோ, அவரில் விசுவாசம் வைத்து மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவர்களை ஆண்டவர் சத்தியத்தின் பாதையிலே நடத்துவார். நித்திய ஜீவனை அவர்களுக்கு அருளுவார். நீங்களும் வழியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்திய வழியிலே நீங்கள் நடந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் செய்யும் பிரார்த்தனையாயிருக்கிறது. ஆமேன். நன்றி.